நேற்று இரவு நான் பார்த்த பெண்களை பகலில் எனக்கு யாருன்னு அடையாளம் தெரியல. எப்படி போதிட்டு வந்தாங்க தெரியுமா? அப்பெல்லாம் பரதாலும் கிடையாது, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் கோட்லாம் கிடையாது. இருக்கிற துணியெல்லாம் சுத்தி தன்னை யாருன்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு பள்ளிக்கு வந்தார்கள். இப்படி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம முஸ்லீம் பிள்ளைகள் ட்ரெஸ்ஸிங் கலாச்சாரம் பாத்தீங்கன்னா அதுக்கு இவ்வளவு சேலையே கட்டிடலாம், சேலையே கட்டிடலாம். இரண்டாம் முறையில் பேச இன்ஷா அல்லாஹ். إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அல்லாஹ்வின் அடியார்களே, சமூக அவலங்களை துடைத்து எறிய வேண்டிய பொறுப்பு, நான் தெளிவாக சொல்கிறேன், முதியோர்கள் வழிகாட்டிகள் தான். சமுதாயத்தின் தீமைகளை தடுக்கிற கேடைகளாக வலிமையான ஆயுதங்களாக இருக்க வேண்டியது இளைஞர்கள் மட்டும்தான். நல்லா கவனமா இருங்க. எந்த சமூகம் தன்னை இழப்புக்கு உள்ளாகாமல் இருக்கிற அந்த சமூகம் இலக்கை அடைய முடியாது. எந்த சமூகம் இழப்பை தைரியமாக சந்தித்துக் கொள்கிறதோ அந்த சமூகம் வெற்றி அடையும். அந்த இலக்கு அல்லாஹும் அவனது தூதரும் காட்டுற இலக்காக இருந்தால் இம்மை மறுமை வாழ்வில் வெற்றி நிச்சயம். அப்படி என்றால் இந்த இளமை பருவத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம பங்கு இருக்கிறது. ஆண் மட்டும் அதுல தைரிய விஷயம் தெரிஞ்சவனாக இருந்து ஆண் மட்டும் இருந்து பெண்கள் விலகீனமான சமுதாயம் ஓட்ட விழுந்துடும். அப்போ இருவரும் சமமாக இந்த இளமை பருவத்தை வந்து கிராஸ் பண்ணி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஒரு பக்கம் கல்வியறிவு இல்லாத பெண்கள் திருமணமாக முடியாமல் முடங்கி கிடக்கிறார்கள். வாலிபனே, அது உன்னுடைய கடமை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில சொல்லிட்டான். பூமியில் புதைக்கப்பட்ட பெண் சிசுக்களை எழுப்பி எதற்காக நீங்க கொல்லப்பட்டீர்கள் நாம் விசாரிப்போம். அந்த நாளில் விசாரணை அல்லாஹ் விசாரிப்போம். ஏன் இன்னைக்கு தாயின் கருவறை பிணவரையாக மாறுகிறது? வயிற்றில் பெண்குழு இது சொன்னால் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு மாத்திரை போட்டு அழிக்க நாட்டு சட்டம் போட்டான். ஸ்கேனிங் பண்ணி அதனுடைய மேல் ஃபீமேல் செக்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேவலமா போனது காரணம் என்ன தெரியுமா? இந்த சமூக கொடுமை, வரதட்சணை சமூக கொடுமை, வரதட்சணை சமூக கொடுமை. தாய் இவனை பணங்காய்க்கும் மரமாக வாலி வயதில் பார்க்கிறாள். தந்தையும் பார்க்கிறான், கல்வி கொடுத்துட்டேன், இவனை எந்த சந்தையில கொண்டு விற்க, எந்த சந்தையில கொண்டு விற்க, கவனமா எச்சரிக்கை கொடு, கவனமாறா. பொண்ணு வீட்டுக்காரவனை ரோட்ல போகும்போது பார்த்துட்டு வச்சுட்டு இருப்பான். பிடி அடி குடிக்க, சிகரெட்லாம் குடிக்க, நல்லா ஜீன்ஸ் பேண்ட் பண்ணி சுத்து, கண்ணாடி போட்டு சுத்து, அம்மா சொல்லிக் கொடுப்பான். இவனுக்கு இளமை பருவத்தில் நீ சரியாக இருந்தால் கல்வி அறிவு இல்லாமல் வீட்டில் தங்க வைக்கிற பெண் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பிரச்சனையே வராது, அவளுக்கு வேற சிந்தனை ஓடாது, எந்த கவலையும் வராது. நிச்சயமாக அந்த பெண்கள் சேஃப்டியா என்ன செய்வா? உன்னுடைய மனைவியாக வந்து சேர்ந்துருவா. விட்ட நிலம் என்ன ஆச்சு? ஒன்னு ஓடி போன கேஸ், 3 கேசுகள் பகிரங்கமாக கந்தசாமியை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா பேர வைத்த பெண்மணிகள் கல்யாணம் முடிச்சாங்க. பத்திரிக்கை போட்டு அடிச்சு கல்யாணம் முடிச்சாங்க. பேட்டையில பகிரங்கமா நடந்து சாயிரா பானு, அந்த பொண்ணு பேரு சாயிரா பானும் சந்திரசேகரும் பகிரங்கமாக பத்திரிகை அடித்து டிஜிட்டல் பேனர் வைத்து கல்யாணம் முடித்தாங்க. ஜமாத்துக்கு வரையும் கேட்டான், ஆம்பளைகள் யாரும் உண்டா அவங்க ஜமாத்துல? அம்மா கேட்டான், யாரோ ஆம்பளைகள் இருக்கீங்களா? இன்னும் 4 பிள்ளை இருக்கு, எவனா கட்டிக்கிட்டீங்களான்னு கேட்டான். ஆம்பளைகளாரும் இருக்குன்னு கேட்டான். பதில் இங்கேதான் இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு ஜமாத்துல இளைஞர்கள்ட்ட கேள்வி இருக்கு. இந்த கேள்வி அல்லாவும் கேட்பான், அல்லாவும் கேட்பான்ல. ஒருத்தன் வந்து சமூகத்தில் வந்து அவன் தனியவர் தவறு செய்வது மட்டுமல்ல, சமூக பிரச்சனையா மாறுகிற பொழுது சமூகத்துடைய என்ன நிலை, என்ன ஸ்டாண்ட், என்ன யார் முன்வரல, எங்க போகும்? இளைஞர்கள் தானா முன்வராத வரை இந்த நிலை வரப்போகும். அம்மாவும் அத்தாவும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. என்னத்தை தான் தௌஹீத வாய்களியே பேசுவான், எல்லாம் பேசுவான். ஒரு சில தர பெரும்பாலான பின்னாடி பேக் ட்ரோல சனிக்கிழமை கூட்டத்தார மாதிரி வந்துடுவான். பின்னாலே சொத்துக்கு தரமாப்பா அப்படிங்க. டைரக்டா இங்க வந்து குரானும் ஹதீஸும் பேச வேண்டியது எல்லாம் பேசிட்டு பின்னால கூட எதுவும் நல்லா தேர்மா இருக்கா கொட்டுறோம் அப்படின்னா இப்படி ஒரு கூட்டம் உருவாயிட்டான். கேட்ட குரானுக்கு சுண்ணாவை அடிப்படையில் நாங்கள் திருமணம் செய்யணும் சொல்லிக்க வேண்டியதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இளமை எங்க போகும்? இளமை எங்க போகுது? எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு ஒண்ணு முன்னாடி இருக்கு, இல்ல பின்புலமா இருக்கு. பேக் டு சனிக்கிழமை கூட்டவிலே ஒரு கூட்டம் வாரம், கடைசியில பிள்ளைகள் தங்கி போகிறது. வயசு வந்தா உணர்வுகளை அடக்க முடியாது. யாரா இருந்தாலும் அல்ல அப்படிதான் படத்துல இஸ்லாத்து துறவரம் கிடையாது. இல்லாட்ட எங்க பிள்ளைகள் நாங்க என்ன செஞ்சிருவோம், எப்ப அங்க வாங்களா, டிகிரி முடிச்சியாலா, எல்லாரும் வச்சுங்க கருப்பு இதை கலட்டுங்க, சிஸ்டர் மாய் ஒயிட் அண்ட் ஒயிட்ல போடுங்க, எல்லாம் கன்னியாசிரியா போயிருங்களா, மொட்டையை அடிச்சுட்டு போயிருக்கேன்லாம் அது செஞ்சிருமா? இளைஞர்கிட்ட கேளுங்க, எப்பா நீங்க அதுல விட்டுவீங்களாப்பா? முஸ்லீம் பொம்பளை பிள்ளை மொட்டையை அடிச்சு கன்னியாசிரியா போனா ஒத்துக்கிடுவீங்களா? நட்டமா நிப்பான்,
ரசூலுல்லாஹ் வெளிய பிடிச்சிட்டாங்க, வெடிகுண்டு வச்சு ரசூலுல்லாஹ் மேல தலையில வெடிகுண்டு வைங்க. சமுதாயத்து மேல 4 கிலோ வெடிகுண்டு வச்சு கொல்றீங்க. ரசூலுல்லாஹ் மேல வந்து தலப்பா மேல திரி வைக்கிற மாதிரி படம் போட்டேன்னா அவங்க நமக்கெல்லாம் நட்டமா நின்னுட்டு அப்போ தான் பாரு தூதரகத்தை கவுத்தங்க, பூமியை கவுத்துருவாங்க, நாங்க இறை தூதர் எங்க வாழ்வில் உயிர் அப்படிங்க. ரசூலுல்லாஹ் தானப்பா சொன்னாங்க, மகர் கொடுத்து மனம் முடிங்க, உடன்படிக்கையில சிறந்த உடன்படிக்கை பெண்ணுக்கான மகர் தொகையை கொடுத்து விடுவதான்னு சொன்னாங்களப்பா. செஞ்சோமா? செய்யல. இல்ல அதுக்கு நட்டமா நின்னீங்க. போட்டுருமா பொம்பளை பிள்ளைகளாம் நிறுத்தி வச்சு ஒட்டு மொட்டை அடிச்சு கன்னியாஸ்திரி ஆக்கிடுவோம். இல்லாட்டா பொம்பளை பிள்ளைலாம் ஆரோக்கிய முள்ளன்னு வரும் வயசான எல்லா பிள்ளையும் குன்றுமா? நீங்க கொலைதான் செய்றீங்க. ஒண்ணு விபச்சாரத்தை நோக்கி தள்ளி இப்படி மாதிரி காதல் கத்தினா ஓட விடுறீங்க, இல்லன்னா காவிரி பையலோட கல்யாணம் முடிச்சுட்டு போகுது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த பெண்ணோட அம்மா கேட்டா, உங்களுக்கு ஆம்பளையா இருக்கீங்களா? ஆம்பளையா இருந்தா அந்த 3 பிள்ளைகள் பாக்கி இருக்குன்னா ஓடியே வந்துட்டான். போனம்ல ரிவர்ஸ் கியர் அடிச்சு போல் வாழ்த்து தாண்டி ஓடி வந்துட்டான். இதான் சமூக லட்சணம். என்ன அல்லாஹ் விட்டுருவான்னு நினைச்சுக்கிட்டோமா? அல்லாஹ் விட்டுருவான்னு நினைச்சு நம்ம ஜமாத் தலைவர் நினைச்சுக்கிட்டீங்களா? அல்லாஹ்வ சொந்தக்காரனுக்கு ஒரு தீர்ப்பு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு தீர்ப்பு, வேண்டாவனுக்கு தீர்ப்பு இல்ல, ஜமாத் தலைவர் அல்லாஹ் நினைச்சுக்கிட்டோம். நம்ம ரப்புல் ஆலமீன் விடுவானா? ஒரு இறைநம்பிக்கை கொண்ட பொண்ணு எந்த அளவுக்கு அவரால் தாங்க முடியாத சக்தி இருந்தா அப்ப அடுத்த கட்ட விசாரத்தை நோக்கி தான் போகணும். நீங்க வடிகாலா நீங்க இருக்க தயாரில்லை. எல்லாம் உங்களுக்கு பணம் தேவை, துட்டு வேணும், நகை வேணும், ரொக்க வேணும், இட்லி வேணும், பணியாரம் வேணும், முறுக்கு வேணும், துட்டு வேணும். கேவலமான ஆண்களை அல்லாஹ் சொன்னா பெண்ணை நிரூபிக்கக்கூடிய ஆண்களை நாம் படைத்தோம். ஏன் தெரியுமா? நீ சம்பாதித்த வட்டிலிருந்து அவனுக்கு செலவழிக்கிறாய் அல்லாஹ் சொன்னா, நீ அங்க புடுங்கிதீங்க. இவ்வளவு கேவலமா இருந்துட்டு இதுக்கு வேற பெரிய பந்தி மஜ்லிஸ், நிக்கா மஜ்லிஸ், அதை வேற இங்க உருதுல சொல்லிக்கிற அரபுல நிக்கா மஜ்லிஸ் வருகை தந்திருக்கும் படுக்காளி பயில்வளே. என்னங்க யாரு அவ்வளவு வரலட்சணை கல்யாணத்துல உட்காந்து கேவலமா திங்கின அவனை போய் கண்ணியமிக்க லூசு பயில்வளே. என்னங்க பயங்கரமா பிக் பேக்கெட் அடிச்சிட்டு இருக்கான் உட்காந்து, கேவலமா வந்து பெண் விட்டு பிடுங்கி அவனுடைய ரத்தத்தை சாலமா உறிஞ்சு அடிக்கான், லிவரை பிரியாணியில வச்சு திங்கான், பெண்ணோட அப்பனோட லிவரை திங்கான், பெண்ணோட அண்ணன் லிவரை திங்கான். வெளிநாட்டு கிழவனாவே கிடங்க, 5 பிள்ளைய கட்டி கொடுத்த அண்ணன். அவன் வந்து பெண்ணு பார்க்க வரும்போது அவனுக்கு 60 வயசு கிழவிதான் பொண்ணு கிடைப்பா. 5 தங்கச்சி கட்டி கொடுக்கணும்ல. எல்லாம் முடிஞ்சு பாலைவனத்துல ரத்தத்தை உறிஞ்சிதான் விடுவான். அங்க வெளிநாட்டெல்லாம் எவனு சும்பலாம் உங்களுக்கு சம்பளம் தர கிடையாது, சாகடிச்சு விடுறான் வெளிநாட்டுல. ஞாபகம் வச்சுடுங்க. அவ்வளவு பிள்ளையும் கட்டி கொடுத்துட்டு என்ன ஆகும்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, இந்த பொம்பளைகளுக்கால பாருங்க போலி வாழ்க்கை வாழ்றாளுங்க. வீட்டு குடும்ப தலைவியை சொல்றாரு. என்ன தெரியுமா? அவர் வந்து தான் பிள்ளைய ஒரு இடத்துல கட்டி கொடுத்திருக்காரு. கட்டி கொடுத்த இடத்துல அவங்க வந்து பரவாயில்ல விட்டுருங்க, வரதட்சணை திருமணம் தான், அதுல சரி அவங்க சிம்லா செய்யுங்க போதும், இவங்க வீட்டுல சொல்லாங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க. உன்னேகள்ட்ட சரி சாப்பாடு போட்டுருக்கான். மாச சம்பளம் எவ்வளவு தெரியுமா? மாச சம்பளம் 12,000 ரூபாய். வாடகை வீட்டுல இருந்துட்டு 3 பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு மூத்த பிள்ளையை கட்டி கொடுத்து நகை நட்டியும் வெட்டி கொடுத்து சாப்பாடு செலவு தெரியுமில்ல. அல்லாம ஆணையிட்டு சொல்ல இந்த இடத்துல ரப்புல் ஆலமீன் சாட்சியா இருக்கான். 1.25 லட்சம் ரூபாய். யாருடைய வேலை தெரியுமா? சொல்றாரு, இந்த பெண்கள் போலி கௌரவத்தினாலே எங்களை கடனாளி ஆக்கி வச்சிருக்காங்க. போலி கௌரவத்தில் பொம்பளைகள் அடங்க மாட்டாங்க. சம்பந்தக்காரங்க என்ன பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் மறுமை நாளை 3 பேரை ஏறெடுத்து பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவனுடைய கருணை பார்வை உன் மீது கிடையாது. யார் தெரியுமா? பெருமை அடிக்கின்ற ஏழை. ஏழை அந்த அடக்கி வாசிக்க, ஏழை அந்த அடக்கி வாசி, ஆணவம் பண்ணக்கூடாது, திமிர்த்தனம் கட்டுறது. அவன் என்ன பெருமையா நினைக்கிறீங்க நீ செய்றீங்க? 1.25 லட்சம் கடனாளி எல்லாம் 4 வரைக்கும் அடைக்க முடியுமா? 2 மூணு பிள்ளைகள் இருக்க சமூகத்துல எந்த ஆம்பளை வந்து மகர் கொடுத்து கெட்ட தயாரா வரான்? யாரு பாருக்கீங்க? கை தூக்கு பாப்போம். உங்க போட்டோ எடுத்து நான் ஒட்டி வச்சிருவேன். 1 ரூபாய் கிடையாது. 1-2 பேர் செஞ்சுட்டு இருக்கான் அல்லாஹ்வை பயந்து. பாக்கி பெரும்பான்மை ஆட்கள் வந்து ஃபேஷன் தௌஹீத்வாதிகள் தான். நீங்க எழுதி வச்சு ஃபேஷன் தௌஹீத்வாதிகள். நெஞ்சில கெட்ட வரல ஆட்டு பொண்டாட்டி வீட்டுல போய் லொக்கர் ரகமா அடிச்சிட்டு வர அல்லாஹ்வை பயந்துக்கிட்டு விபச்சாரத்தை நோக்கி பெண்கள் போய்கிட்டு இருக்கா. ஒண்ணு காதல் கத்திரிக்கான்னு ஓடுது, ஒண்ணு கட்டி எடுக்க வழி இல்லாம ஓட்டிட்டு இளைஞன் தவறுதான். அடுத்தால அவன் பெற்றோர்களிடத்துல மோசமான இளைஞன். ஒரு தாய் தந்தைக்கு மகன் செய்ய வேண்டிய கடமை, நீ காசு பணம் ஒரு மண்ணு வேண்டாம் பெற்றோருக்கு. என் மகன் யோக்கியமானவன், என் பிள்ளை நல்ல பீடி குடிக்க மாட்டான், சிகரெட் குடிக்க மாட்டான், சினிமாக்கு போக மாட்டான், விபச்சாரம் செய்ய மாட்டான், அடுத்தவனு கேடு செய்ய மாட்டான், வம்பு கர்மம் கிடையாதுன்னு எதுவுமே ஒரு தாய் தந்தை சொல்லக்கூடிய லட்சணத்திலேயாவது இளைஞர் இருக்கானா? அத்தான் 100 ரூபாய் சம்பாதிக்காரு, 100 ரூபாய்க்கு அடுத்து பையில வச்சுட்டு இந்த சீட்டை வந்து பொம்பளை பிள்ளைகளை மேல கவுற மாதிரி பைக் வச்சிருக்கான். எல்லா அப்பனும் வாங்கி கொடுத்துருக்காங்க. நிறைய அப்பமார் வந்து சீட்டு எப்படி அதையும் சொல்றான். விஜய் டிவியில நிகழ்ச்சியில சொல்றான், இந்த சீட்டு எதுக்கு வச்சிருக்கீங்கன்னா பிள்ளாடி காதல் ஜோடிகளை உட்கார வச்சா பிரேக் அடிச்சு அவளை மேல கவுந்துருவான். அப்படி ஒரு வண்டி அதுக்குன்னே சீட்டு கண்டுபிடிச்சிருக்கான். அதாவது விபச்சாரத்துக்குன்னே வண்டிங்க. அது பேரே வந்து பிராஸ்டியூஷன் பைக்குன்னு பேர் வைக்கலாம். விபச்சாரத்துக்குனே வண்டி கண்டுபிடிச்சு அது அப்பமாரு வாங்கி கொடுக்கான் பிள்ளைகள். எப்படி
அல்லாஹ்வையும் தூதரையும் நம்பி மறுமையின் நம்பிக்கை வைத்து 5 வட்டிக்கு வாங்கி கொடுத்தான். பேங்க் இன்ட்ரெஸ்ட் தான். பிள்ளை ஆசைப்படுவான், என்ன செய்ய? பிள்ளை நரகத்தில் எப்படி நீ வந்துடுறப்ப ஆசைப்படுவான். அப்ப நீ போயிரு. அவங்க கபருக்குள்ள கடந்து கூடுவான். ஏத்தா நீ நான் வந்துடத்தான் நரகத்துக்கு எப்படி நீ வந்துடுறப்ப நீ நல்லா அப்ப வந்துரு சொல்லுவானா மாட்டானா? ஏன் வெக்கம் இல்ல? ஏன் செய்யறோம்? நம்ம தகுதியை மீறி என் வாழ்க்கை நடத்தணும் இல்லையா? இஸ்லாம் பொருந்திக்கிட சொல்லுது. இஸ்லாம் சில விஷயம் சகித்துக்கோ பொருந்திக்கன்னு சொல்லுது. நல்ல கவனமாக பெற்றோர்கள் விஷயத்துல நீங்க நல்ல மாணவனா நல்ல பிள்ளைகளா நடந்து விடுங்க. அல்லாஹுடைய அன்பும் கருணையும் கிரக்கம் கிடைக்கிற சொல்ல சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்கான், மூசாவே அல்லாஹுடைய கருணை பார்வை நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை உனக்கு சொல்லட்டுமா? அல்லாஹ் கேட்க. என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரோ ஒரு தனிநபரை தான் அல்லாஹ் சொல்ல போறான்னு நினைச்சுக்கிட்டு, ரப்பே எனக்கு அந்த ஆள் யாருன்னு சொல்லு. அல்லாஹ் சொன்னா தனியால் கிடையாது. 3 விஷயத்தை சொன்னான். ஒன்று, அல்லாஹ் அடுத்தனுக்கு கொடுத்திருக்கிற நேமத்தை பார்த்து பொறாமை கொள்ளாத மனிதன். அல்லாஹ் அடுத்தனுக்கு கொடுக்கிற நேமத்தை அருள்கொடைகளை பார்த்து பொறாமை கொள்ளாத, எப்பவும் சலனை பண்ண மாட்டான். அது அவனுக்கு அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து எனக்கு இப்படி கொடு, தட்ஸ் ஆல், அவ்வளவு. அவனுக்கு அது எனக்கு இது, அவ்வளவு, அல்ஹம்துலில்லாஹ். 2வது, தாய் தந்தரை தான் மரணிக்கும் வரை சிறிதும் நோவினை செய்யாமல் வாழ்கிற மனிதன். 2வது, அம்மா அத்தாவுக்கு நோவினை தராம வைக்கிற மனிதன். 3வது, ரொம்ப கஷ்டமான விஷயம், கோல் சொல்லாத மனுஷன். இந்த 3 மீதும் அல்லாஹுடைய கருணை பாரு அவன் மரணிக்கும் வரைக்கும் விடாம இருக்குமா. 3மே கஷ்டமான விஷயம் அப்படித்தானே? 3மே பொறாமை என்பது வந்துடும். ஒன்னா அது படிக்கும் போதே அம்மா கற்றுக் கொடுத்துருவா. இருக்கல அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் கடா, உதவி உதவி டங்கு அடிச்சு மண்டலாம் நீங்க அப்பவே ஏற்றி விட்டேன். 1ஆம் கிளாஸ் அவனை பாரு இல்ல செம்பு பாரு இல்ல வைத்தியம் எப்படி படிக்காம பாருல, வைத்தியம் படிக்காம பாரு, வயிற்றுல அடிச்சு நம்மள முட்டாபிளாக்கி ஆச்சு, மண்டையை கொட்டி சின்ன வயசுல பொறாமைத்திய வளர்த்தாச்சு. பொறாமைப்பட 2 விஷயத்தை இஸ்லாம் சொல்லுச்சு. அது அந்த பெண்களுக்கு தெரியுமா? 2 விஷயம் டக்குன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஒருவருக்கு அழகான கல்வி கொடுக்கப்பட்டு அந்த கல்வியை கொண்டு மக்களுக்கு நல்ல உபதேசம் செய்கிறார், மக்களை அழகிய முறை வழி நடத்துகிறார், குர்ஆனை ஓத கற்றுக் கொடுக்கிறார், வழி நடத்துறான்னா, இறைவா இதை போன்று கல்வி ஆற்றல் எனக்கு இருந்தால் நான் ஓதி கொடுப்பேன், மக்களை வழி நடத்துவேன் என்று யார் நம்புகிறான் அவன் பொறாமை கொள்ளாமா. இன்னொருவன் செல்வந்தனை பார்த்து பொறாமை கொள்ளலாம். எந்த செல்வந்தனை பார்த்து? அவன் செல்வத்தை கொண்டு ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தர்மம் செய்கிறான். ரகசியமாகவும் செய்வான், பகிரங்கமா நப்பி பேர் இருக்கிற ஊர்ல என்ன செய்யணும்? கஞ்ச பேருலாம் கிடக்கான். அவங்கள்ட்ட இந்த பார் அப்படின்னு காட்டினா அவன் கொஞ்சம் நம்மளும் கொடுக்கணும் போல நினைப்பான். கஞ்சனுக்கு அல்லாஹ் சிறக்க வச்சிருவான். அதே போன்று ரகசியமாக அவர்கள் செய்வார்கள். இவரை பார்த்து என்ன செய்யலாம்? இறைவா எனக்கு இது போன்று செல்வம் இருந்தால் நான் என்ன செய்வேன்? தர்மம் செய்வேன்னு சொல்லலாம். ஆனா நம்ம சமூகத்தில் மாறி சொல்லப்பட்டிருக்கு. கல்வியை பார்த்து அப்படிப்பட்ட கல்வி எல்லாம் பாருல, அவன் படிச்சு எவ்வளவு பெரிய ஆளா எவ்வளவு இடத்துல பொண்ணு எடுத்திருக்கான் பாடுறா. அவன் கல்யாண வீட்டுல 500 காரா. டேய் நான் போனோம்டா 500 காரா, பொண்ணு வீட்டுக்காரன் கொல்லி அள்ளி கொடுக்காண்டா, பீரோல் லாக்கெல்லாம் தங்கத்துல போட்டிருக்கான்டான்னு சொல்லி பொறாமை. இதுக்கு என்ன? இந்த 2 மேல அடங்கிட்டா துட்டும் செல்லும் 2 ஒரே நமக்கு பொறாமையில. இந்த பொறாமை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. இயல்பா இஸ்லாம் இருக்கிற பொறாமை நம்மகிட்ட வரல. இளைஞர் சமுதாயமே நல்லா கிடைக்குது. தலைப்பினோடு முடிக்கிற தலைப்பு இல்ல, நிறைய டீட்டெயிலா போக வேண்டியிருக்கு. நம்ம நிறைய டிஸ்கஷனே பண்ணணும். இதை சும்மா பேசாம சீரியஸா இருங்க. இளைஞர்களுக்கு இஸ்லாம் நம்ம மரணிக்கும் வரைக்குள்ள விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. மறுமை நாளை இளமை கேள்விக்குரிய விஷயம் ஆகிற காரணத்தினால் அல்லாஹ் சொல்லியார்களே, இளமையை கவனமாக கொண்டு போகணும். ஷைத்தான் இந்த வாலிபத்தை அப்படியே கபலீகரம் பண்ணிடுவான். ஷைத்தான் வாலிபத்துல என்ன செய்வான்? நமக்கு ஊசல் ஆட்டங்களை எண்ணங்களை ஏற்படுத்துவான். சொல்ல அடிக்கடி துவா செய்ய சொல்லுங்க. இறைவா தீய எண்ணங்கள், தீய ஆசைகள், தீய செயல்களை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். சொர்க்கத்திற்கான சொல்லையும் செயலையும் எனக்கு வழங்கு, நரகத்திற்கான சொல்லையும் செயலையும் விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார். இளைஞர்களே இந்த துவா நமக்கு கட்டாயம் தேவை. ஏன்னா நம்ம உள்ளங்கள்ல தீய எண்ணம், தீய ஆசை எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அது தீய செயலை கொண்டு விட்டுரும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நமது நடவடிக்கைகள் சொர்க்கத்திற்குரியதாக சொல்லும் செயலும் அமைத்துக் கொள்ளணும். அல்லாஹ் நம்மளை உதவி செய்வான். நரகத்துக்கு அமைஞ்சிட்டா அந்த நிலையில் மரணம் வந்தால் துர்பாக்கியவான்கள் தான். ஆகவே இளைஞர்களே சமூக அக்கறையோடு நடந்து கொள்ளுங்கள், ஒழுக்க சீராக வாழுங்கள். இஸ்லாம் என்ற அழகிய மார்க்கத்தை ஓங்குவதற்காக உங்கள் வாழ்க்கையை லட்சியமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வாய்ப்பு கிடைத்தால் நாம் என்ன இன்னும் இதை பற்றி டீப்பா நிறைய சப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கான நேரம் போதா என்று சொல்லி ஜும்மா வரை உதவி செய்கிறேன். வாஹித் வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.